ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம் சாமி. புதுசாக வந்தவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட், அதை மினி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கான். நானும் என் ஃப்ரெண்டு தான் போகிறோம். இதுக்குள்ளே தான் அந்த வியூவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால தான் இன்றைக்கி காலையிலே கிளம்பிட்டோம். சீக்கிரம் போய் நம்ம அந்த வியூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ போகிற வழியில் நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்கிறேன். நேற்றுலேருந்து நம்ம கிளம்புறதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணியாச்சு. எல்லா விதமான ப்ரிப்ரேஷனும் பண்ணிவிட்டு கிளம்புற கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். அதாவது 6 o'clock எல்லாருமே மீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் 6 o'clock அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ 6:30 ஆக போகுது. நான் இன்னுமே அவங்கள ரீச் ஆகலை. நான் காலையில் டிலே பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ அவங்கள போய் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேகமாக போகணும். நான் கிளம்புற அவசரத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று எடுத்து வச்ச சார்ஜரு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு, கேமராவோட சார்ஜிங் கேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்லேயே இருக்குது. எல்லாமே பேக்லேயே விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். எப்படியோ க்ளவுஸ் ரைடிங் க்ளவுஸ் தனியாக வச்சுருந்தேன். ஹெல்மெட் கூட வச்சுருந்ததுனால அதை மறக்காமல் எடுத்துட்டேன். காலையில் கூட எடுத்து பேக் பண்ணேன். பெண்டிங் அந்த கேபிள்ஸு அதெல்லாம் எதாவது விட்டுருக்கேனான்னு பார்த்து பேக் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டேன். முன்னொரு ப்ளாகில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் ஒன்று விட்டு போயிடுவேன் நான் கிளம்புறப்ப. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறப்ப ஏதாச்சும் மறந்துட்டு போயிடுவேன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மறக்கலை, மொத்த பேக்கே மறந்து விட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரியல. அவனும் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கானா, பவர் பேங்க் இருக்கா, எதுவும் தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். 1/2 லேட் ஆகிடுச்சு. பயபுள்ள ஃபோன் பண்ணி கற்றுன்னு கத்துறான். சீக்கிரம் அவங்ககிட்ட போயிட்டு ரீச் ஆகணும். 1/2 நின்றுட்டுருக்கான். போய் ஒரு டீயை போட்டு வரா, அதுக்குள்ளே வரான்னா, இல்லை சுகரு, நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்றான். என்ன பண்ணுறது தெரியல. அவனை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போவோம். போயிட்டு அவன் ரீச் ஆகிட்டு பயபுள்ள அதுக்கப்புறம் அவனை பேசிக்கலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ராவல் போய் இந்த மாதிரி ரைடு ட்ராவலு எதாக இருந்தாலுமே காலையில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால சரி வேண்டாம், ஒரு 9 o'clock அப்படி போகலான்டான்னா, இல்லை நான் போனால் காலையில் 6 மணிக்கு போய் நாங்கள் வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஏதோ அந்த காட்டில் சிங்கம் இருக்குது, புலி இருக்குதுன்னெல்லாம் சொல்லியிருக்கான். சிங்கம் புலி அவனை அடித்து சாப்பிடுதா இல்லை அதை அடித்து இவன் சாப்பிட்றானா தெரில. அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை இப்போ காட்டுற இருங்க, வெறும் எலும்பும் தோலுமா இருப்பான். மனுஷன் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வர்றது தப்பா? ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இவன் கண்ணா ஒரு 40 ஃபோன் பண்ணிட்டான் 1/2 மணி நேரத்தில். ஒரு 1/2 மணி நேரத்தில் 40 ஃபோன் பண்ணால் நான் ஃபோன் பேசுகிறதா இல்லை இவனுக்கு நான் போய் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதா? இவன் வந்துட்டான், நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு 40 ஃபோன் அடித்தா நான் எப்போ போய் அவனை ரீச் பண்ணுறது? வந்துட்டோம். எங்கே இருக்கான் இவன்? இந்தா இருக்கான். வந்துட்டேன்டா. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். இவனை மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு நம்ம உடனே கிளம்பலாம். வெயிட் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, அங்கே சிப்காட்டில் பிளாக் ஆகிடுச்சு ரோடு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களே. இங்கேயும் அதே தான், சூளகிரியும் அதே தான் நினைக்கிறேன். பிளாக் ஆகிட்டே இருக்கும். பாக்லூர் அப்படி தான் சொன்னாங்க. சரி போவோம். பாக்லூர் வழியா எந்த வழி ஷார்ட் இருக்குது? பாக்லூர் வழி தான் நினைக்கிறேன். செட் ஆகலைன்னா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது மாற்றிக்கலாம். அவ்வளோதான். சரி, ஓகே. நான் பார்த்தேன். சார் ஓகே கைஸ், மீட் பண்ணியாச்சு. இந்த கண்ணாடி போட்டுட்ருக்கானே இவன் தான் 40 ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணான். இவனை போக நான் டார்ச்சர் பண்ணுறான். எப்படியும் என் ஸ்பெயினுக்கு வரமாட்டான். பார்க்கலாம் போக. போடா, ஏன்டா மறுபடியும் ஸ்லோடான வர?
ஆக்சுவலாக காய்ஸ் மறுபடியும் நாங்கள் வந்த ரூட்டே தேடிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இங்கே ரூட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ நடந்து போய் நடந்து வந்த இது மாதிரி தான் இருக்குது, வழித்தடம் மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வழித்தடம் கிடையாது. இது வந்து மழை வந்தால் தண்ணி இந்த இடத்துல தான் ஓடும். நாங்கள் மேப்பில் வந்து டீப்பாக வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து தண்ணி ஓடுற இடத்துல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஓடுறதுனால தான் இதெல்லாம் இப்படியே இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து யானை நடமாட்டம் இருக்கிற இடம். ஆக்சுவலாக யானையோட கால் தடம்லாம் இருக்கு, யானை நடமாட்டம் இருக்கிற இடம். நாங்கள் இப்போ இங்கே வந்து தெரியாமல் மாட்டிட்டு நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம். சுற்றி எங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இதாக தான் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கேப் விடுவோம் போட்டோம். நமக்கு இது பார்த்தீங்கன்னா அப்பயே நாங்கள் வந்த ரூட்டு தான் இது. மறுபடியும் இதே ரூட்டில் ரிட்டர்ன் போகணும். ரூட்டு கண்டுபிடிக்க முடியல, மிஸ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே மிஸ் ஆகிட்டோம். மேப்பில் வந்து போட்டால் நடந்து போகிறதுக்கு தான் காட்டுதே தவிர, அதுவும் நடந்து போகிறது பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளே இந்த புதருக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி காட்டுது. இந்த புதர்லேயே நடந்து போகிற மாதிரி காட்டுது. அப்படி போக முடியாது. இப்போ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து நாங்கள் எப்படி வெளியே போக போகிறோம்னு தெரியல. பிரேக் அடிக்காத, அப்படியே போடும் தினேஷ். ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கியர்ல வச்சுட்டு ஆஃப் கிளட்ச். அவனால முடியல, என்ன பண்றான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து தினேஷ் வந்து கொஞ்சம் பயத்துல இருக்கான். இப்போ அவனுக்கு இப்போ எங்க இருக்கோம் என்ன பண்றான்றது தெரியல. அவன் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மேப் பார்த்துட்டு அவன் நேவிகேட் பண்ணான். ஆனால் இப்போ ரிட்டர்ன் வந்த ரூட்டே போயிடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதே அவன் தான். ஏன்னா நான் சொன்ன டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து வயலுக்குள்ளே வராமல் இருக்க அவங்க ஆல்ரெடி நாங்கள் அங்கே ஒரு இடத்துல வரும்போதே அது வந்து ஃபாரஸ்ட்டோட எண்டு, அந்த எண்டு தாண்டி தான் நாங்கள் வந்தோம். அந்த கம்பிக்குள்ளே தான் கட்டாயிருக்கு கம்பி, அந்த கட்டான கம்பிக்குள்ளே தான் நாங்கள் வந்தோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து தேடிட்டு இருக்கோம் வழி தெரியாமல். இதுலேருந்து எப்படி வெளியே போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் நாங்கள் ரொம்ப ட்ராவல் ஆகிட்டோம். நான் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் போகிறப்ப வந்து பிளாக் பண்ணல. இப்போ ரிட்டர்ன் வரோம் அதே ரூட்ன்றதுனால தான் நான் வந்து பண்ணுறேன். இந்த இடத்துல தான் யானை நடமாட்டோம். இங்கே காலடி தடம் கூட இருக்குது, காட்டுறேன். போகிறப்ப காட்டுறாங்க. வரும்போது பார்த்தேன் காலடி தடத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். காலடி தடம் அதை நிப்பாட்டி எடுக்கிற அளவுக்கு இப்போ பொறுமை இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வர்றப்ப இங்கே ஒரு மரம் பயங்கரமாக ஆடிட்டு, நான் கூட ஒரு செகண்ட் வந்து வண்டி நிப்பாட்டிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மரம் அவ்வளோ ஜோராக ஆடுதுன்னா கண்டிப்பாக வந்து யானை தான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால தான் மரம் ஷேக் ஆகுதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லை, அது சம்திங் வேற ஏதோ ரீசன்னால ஆடிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் காட்டுக்குள்ளே சிக்கியிருக்கோம், வெளியே போக வழி தெரியல. வழி தேடின்னு போயின்னு இருக்கோம். இதுல இருந்து வெளியே வருவோமா வரமாட்டோமா அப்படின்றது தான். ஏன்னா நாங்க வந்த வழியை கூட இப்போ கிட்டத்தட்ட மறந்துட்டோம். வந்த வழி ஆக்சுவலா நாங்க போக 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 எங்களுக்கு தெரியாம நாங்களே வந்து அப்படியே வந்து அவன் தினேஷ் தான் மேப் பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்த்துட்டு அப்படியே வந்து டீப் ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுற இடம், ஆத்து வெள்ளம் வந்து ஓடுற இடம். இதெல்லாம் ஆக்சுவலா இவங்க ஆத்து வெள்ளம் இந்த ஓடுற பாதையை பார்த்து இதுதான் வழித்தடம் போல, எல்லாரும் இதுலதான் போறாங்க வராங்கன்னு நினைச்சு இவங்க போயிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கு இது இடம், சரி புதரா இல்லாம கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து கண்டினியூ பண்ண. நான் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன், இல்ல நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல ரூட் இருக்கு, ரோடு காட்டுது, ரூட் இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. அது அங்க ரொம்ப உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஆமா நம்ம வந்து காட்டுக்குள்ள போறோம். வண்டியோட பிரேக் பேட் வேற கொஞ்சம் ப்ராப்ளம். நேற்று மழையில நனைஞ்சதுனால ஒரு மாதிரி கிருக்கிற சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஏன்னா வராம இருக்கணும் நாங்க போறப்போ, அவ்வளவுதான். காட்டுல இருந்து வெளியே போறோம். இது வேற போர்ட்லயே போட்டிருந்தாங்க, பண்ணி வரும், அப்புறமா நிறைய விலங்குகள் வரும் சொல்லி போட்டிருந்தாங்க. நெட்வொர்க் ஸ்லோ, அதனால காமிக்கல. சரி ஓகே, இதுல போய் பார்ப்போம். மொபைல்ல நெட்வொர்க் வேற இல்லை. ஆக்சுவலா நாங்க வந்தது ஸ்ட்ரைட் ரூட்ல வந்தோம். வந்து அப்பவே இதுல கட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுல கட் பண்ணல, நாங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டோம். அதனாலதான் மேபி எனக்கு தெரிஞ்சு நாங்க டீப் ஃபாரஸ்ட் குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வேணா பார்க்க ஆளுங்க நடமாட்டம் இருந்தா ரோடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இதுவுமே எனக்கு ஏதோ தெரிஞ்சு காட்டுக்குள்ள போற மாதிரி தான் ஃபீல் இருக்கு. லிட்டரலா இப்போதைக்கு எங்களுக்கு கூகுள் மேப்போட துணையும் இல்லை, நெட்வொர்க்கும் இல்லை,
காட்டுல வந்து எந்த வழியா போறோம்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இங்க பாத்தீங்கன்னா குழியை தான் நோண்டி போட்டிருக்காங்க பாருங்க. எது குழி நோண்டி போட்டிருக்காங்கன்னா, இந்த சைட்ல இருந்து யானை நடமாட்டம் இருக்கு, யானை அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி குழி நோண்டி இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள யானை வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு சின்ன மிஸ்கைட் நடந்துச்சுன்னா கூட நம்ம வந்து எந்த வழியில போறோம், எங்க போறோம்ன்றதே தெரியாம போயிடுவோம். இது பாத்தீங்களா, நான் சொன்ன பாருங்க, யானை வந்து வராம இருக்க வேலி போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் அந்த வேலி தெரியுதா? இங்க பாருங்க, யானை வராம இருக்க போட்டிருக்கிற வேலி தெரியுதா? கம்போ நட்டு எலக்ட்ரிக் வேலி போட்டிருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க போல, அதனால அந்த சைடு வந்து யானை இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப நாங்க இருக்கிற இடத்துல யானை நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நாங்க மறுபடியும் உள்ள போயின்னு இருக்குமா வெளியே போயின்னு இருக்குமா ஒன்னும் தெரியல. இதெல்லாம் பாருங்க, யானை தான் தள்ளி இருந்தாலும் தள்ளி இருக்கும், சாப்பிடறதுக்காக சொல்ல முடியாது. இந்த இடத்துல சடனா யானை வெளியே வந்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. ஒண்ணு ஓட முடிஞ்சா பைக்ல ஓடலாம், இல்ல பைக் போட்டுட்டு ஓடலாம். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணலாம். வெளியே போறோமா உள்ள போறோமா, ஏதாவது ஸ்ட்ரைட்டா போனோம், ஜாயினாவது ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் அறுத்து விட்டுருக்கு ஆல்ரெடி. இந்த மாதிரி ஆத்து பகுதியில் போகும்போது மட்டும் கொஞ்சம் உற்சாரா போனோம். இன்னும் இல்ல பாடி ஒரு வழியா வந்துட்டோம். ஓகே கைஸ், ஒரு வழியா ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு காட்டுக்கு உள்ள இருந்து இப்போதான் வெளியே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து இதுல இருந்து எப்படி வெளியே போறதுன்றத வந்து டிஸ்பிளேல எல்லாம் பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இப்படியா, அதான் ஒரு 2 வீலர் வருது பாருங்க. 2 வீலர் இந்த கம்பம் எல்லாம் போட்டிருக்காங்களே, யானை வருதுன்றது. அப்படியா? இல்ல, அதுதான் அப்படிதான் ஸ்ட்ரைட் ரூட் ஒன்று போயிடுச்சு, அதுல நேரா. Thank you for watching. Subscribe the channel.